அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிச்சையா குரல் என்ற சேனல். இப்போது பசலைக்கீரை என்ற மூலிகை கீரையை பற்றி இப்போது பார்க்க போகிறோம். இதை வளர்ப்பது எப்படி, இதனுடைய பயன்கள் என்ன என்பதை இப்போது பார்ப்போம். இது செடிப்பசலை. இதை இந்த தண்டு பகுதியை கட் பண்ணி ஒரு 3-4 தண்டு பகுதியை கட் பண்ணி உரத்தை நிரப்பி அதில் இந்த தண்டு பகுதியை நட்டு வைத்தால் இது 3 நாட்களில் முளைப்பு வந்துவிடும். இது சிறு பசலை. இதனுடைய இலைகள் மிகவும் சிறியதாக இருக்கும். இதுபோல் ஒரு சின்ன தட்டிலையோ அல்லது ஒரு ட்ரேயிலையோ பிளாஸ்டிக் ட்ரேயிலையோ ஈஸியாக வளர்க்கலாம். இதனுடைய கொடியை கட் பண்ணி நட்டு வைத்தோம் என்றால் 3 நாட்களிலேயே முளைத்து வந்துவிடும். இதோ பாருங்கள், இதுபோல் வளர்க்கலாம். இது கொடி பசலை. இதை ஒரு பெரிய தொட்டியில் மொட்டை மாடியில் வளர்க்கலாம். இதுபோல் பெரிய பக்கெட் எடுத்து இதில் உரங்களை நிரப்பி நட்டு வைத்தால், இதில் கிளைகளை வெட்டி நட்டு வைத்தால் இதுவும் 3 நாட்களில் முளைப்பு வந்துவிடும். இதோ பாருங்கள், இதுபோல் பெரிய பக்கெட்டில் வளர்க்கலாம். ஒரு பந்தலை போட்டு அதிலே வளர்க்கலாம், அல்லது கயிறு கட்டி இதில் இதுபோல் வளர்க்கலாம். இது நன்றாக படர்ந்து காய்க்கும். அது வளர்ந்து தளதளன்னு வளரும். இதனுடைய இலைகள் கொஞ்சம் பெரிதாக இருக்கும். இப்போது இது பழம் பழுக்கக்கூடிய நேரமாக இருப்பதனால் இது தளதளவென்று இல்லை. இதோ பாருங்கள், இதுபோல் பழங்கள் கருப்பாக இருக்கும், கருப்பு கலரில். இந்த விதையை சேகரித்து நடவு செய்யலாம். இதனுடைய கிளைகளை வெட்டியும் நடவு செய்யலாம். இதனுடைய இலைகள் பெரிதாக இருக்கும். இந்த இலைகளை சேகரித்து கட் பண்ணி சமையல் செய்யலாம். இதுபோல் கயிறு பந்தல் போட்டு படர விடலாம், அல்லது பந்தலாக போட்டும் படர விடலாம். தோட்டம் இருந்தால் தோட்டத்தில் நட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். தோட்டம் இல்லாதவர்கள், சென்னை போன்ற நகரங்களில் வசிப்பவர்கள் இதுபோல் மொட்டை மாடியில் பெரிய தொட்டியை வைத்து அதில் நடவு செய்தால் நன்றாக வளரும். இந்த கொடி பசலையில் 2 வகை உண்டு. சிவப்பு கொடி பசலை, பச்சை கொடி பசலை. இதனுடைய இலைகள் சிவப்பாக, கரும் சிவப்பாக, பச்சையாகவும் கலந்து இருந்தால் அது சிவப்பு கொடி பசலை. தண்டு பகுதி பச்சையாக இருந்தால் அது பச்சை கொடி பசலை. எல்லா பசலையுமே ஒரே மருத்துவ குணம் கொண்டது தான். இந்த சிறு பசலை மட்டும் கொஞ்சம் புளிப்புத்தன்மை நிறைந்ததாக இருக்கும். இதை எவ்வாறு பயிர் செய்வது என்றால், பக்கெட்டுகளில் உரத்தை நிரப்பி அதில் இந்த பசலைக்கீரைகளை கட் பண்ணி நடவு செய்தால் நன்றாக தளதளவென்று ஒரு வாரத்தில் தளதளவென்று வந்துவிடும். இதை பராமரிப்பது ரொம்பவும் ஈஸி. மக்கள் இதை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பிச்சையா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பலனை அடுத்த வீடியோவில் கூறுகிறேன்.